கூட்டம் இருந்துச்சு தான் ஒரு ஊரில். அந்த எறும்பு கூட்டத்துக்கு வந்து ஒரு சின்ன இனிப்பு கட்டி கிடச்சி தான். அந்த இனிப்பு கட்டியை வந்து எல்லா எறும்புங்களும் அவங்கவுங்க திசைக்கு நேர் கொண்டு போனாங்களா. ஆனால் அவங்கவுங்க திசைக்கு நேர் இழுத்ததுனால அந்த இனிப்பு கட்டி வந்து அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு எறும்பு சொல்லிச்சு தான், ஒரே பக்கமாக நம்ம இழுக்கலாம், அப்போ நமக்கு அந்த இது நம்ம கூட வந்துடும், நமக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு ஒரு எறும்பு சொல்லிச்சு தான். உடனே வந்து அது எல்லாம் சேர்ந்து ஒரே பக்கமாக அதை இழுத்துச்சு போச்சு, அது இடத்துக்கு கொண்டு போய் சேர்ந்துச்சு தான். அதுதான் இந்த நாடகத்தினுடைய கருத்து. நீங்கள் பார்த்து அடுத்தது என்னன்னு சொல்லு. இந்த இடத்துல வைப்போம், அந்த இடம் தான் சரியா இருக்கும். உங்க 2 பேர் மண்டையிலயும் ஒண்ணுமே இல்லை. பூத்தொட்டு போய் யாராச்சும் இங்க வைப்பாங்களா? இங்க வைக்கலாம். உன் மண்டை நிறைய மூளைதான். நீ சொல்ற இடத்துல வைக்கணும்னா நீ தான் குழி தோண்டணும். அது முடியாதுல. அப்போ நான் சொல்ற இடத்துல வை. இன்னும் இந்த செடியை நடலையா? எங்க நடலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கோமா. செடியை அப்புறமா நடலாம். முதல்ல இவ்வளோ குப்பையா இருக்கே, இது அழகா சுத்தமா வச்சுக்கணும்னு தோணலையா உங்களுக்கு? முதல்ல இந்த குப்பையெல்லாம் பெருக்கி குப்பையில தொட்டியில போய் போடுங்க. சரிம்மா. நான் கடைக்கு போயிட்டு வரதாங்கிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கணும். நான் குழி தோன்றேன், நீ தண்ணி ஊத்து, அவ போய் குப்பை தொட்டியில கொட்டிட்டு வந்துடுவா. நான் கூட்டுறேன், நீ அள்ளி போடு. நீ நின்றுக்கிட்ட நோக்காம கூட்டுவியா? நான் முதுக்கு வலிக்க குனிஞ்சு அள்ளி போடணுமா? நீங்கள் 2 பேருமே கூட்ட வேண்டாம், நானே கூட்டுறேன். நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் கூட்ட தெரியாது. அதெல்லாம் கூட்டுவேன். அதிக பிரசிங்க மாதிரி பேசாத. உனக்கு தான் ஈஸியான வேலை. ஈஸியான வேலைனா அப்போ நீங்களே யாராச்சும் செய்யுங்க. யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? தூக்கி சுமக்கிறது நானா? ஒழுங்கா நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அது முடியாது. நான் அக்கா. அப்போ நீங்களே ஏதாச்சும் செய்யுங்க. நீங்கள் 2 பேருமே செய்யாதது நான் மட்டும் எதுக்கு செய்யணும்? உங்களுக்கே இல்லாதாக்கா எனக்கு மட்டும் எங்கே வந்துச்சு? லசி, பிரைசியா, ஏன் இன்னும் அங்கே கூட்டாமல் இருக்கீங்க? நான் கூட்டுறேன்னு சொன்னம்மா, இவங்க தாம்மா கேட்கல. நான் கூட்டுறேன்னு சொன்னம்மா, இவங்க 2 பேரும் தாம்மா கேட்கல. இவங்க 2 பேருமே நான் சொன்னதை கேட்கலாமா? உங்ககிட்ட சொன்ன வேலையை என்னைக்கு ஒழுங்காக நீங்கள் செஞ்சுருக்கீங்க? ஆளுக்கு ஒரு பக்கமாக பெருக்கி அள்ளி கொட்டிட்டு வர வேண்டியது தானே. சுத்தம் பண்ணணும்னு ஒரே மனம் இருந்திருந்தா செஞ்சுருப்பீங்க. போங்க, போய் சுத்தம் பண்ணுங்க. லசி, 3 பேரும் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பழத்தை ராஜன் தாத்தா கிட்ட கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு போங்க. எதுக்குமா? ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவருக்கு எத்தனை வயசுமா? 68. 68 வயசில் என்னம்மா பர்த்டே கொண்டாடுறீங்க? அவங்க கொண்டாடலை, நீங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்க கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போங்க. சரி, ஈவினிங் சொல்லிக்கிறோமா? ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுமா? அதெல்லாம் ஒன்றும் லேட் ஆகாது. சீக்கிரமாக போய் கிளம்புங்க. அவங்க வேலைக்கு போகிறதாங்கட்டையும் சீக்கிரமாக போய் விஷ் பண்ணுங்க. பழப்பைய கொடு. நான் எடுத்துகிட்டு வரல. நீ எடுத்துகிட்டு வந்தியா? நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் 2 பேரும் எதுக்குமே லாய்க்கு இல்லை. ஏன்? நீ எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே. நான் அக்கா. அக்கானா என்ன கொம்பா முளைச்சிருக்கு? ஆமாம், கொம்பு தான் முளைச்சிருக்கு. இப்போ எடுத்துகிட்டு வா. போ. நான் அக்கா, வேணா இவளை எடுத்துகிட்டு வர சொல்லு. இப்போ எடுத்துகிட்டு வா. நான் மட்டும் அம்மா கிட்ட திட்டு வாங்கணுமா? நீங்கள் போங்க. எங்கே போகணும்? எதுக்கு இங்கே நிற்கிறீங்க? தாத்தாக்கு கொடுக்க வேண்டிய பழத்தை வீட்லேயே வச்சுட்டோமா. உங்ககிட்ட சொன்ன வேலையை என்னைக்கு ஒரே மனமாக சேர்ந்து செய்ய போகிறீங்க? எல்லாமே ஒரே மனமாக இருந்திருந்தா வீட்டிலையே ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ஒரு காரியத்தை ஒரே மனமாக செய்யும்போது அழகாக முழுமையடையும். அப்படி இல்லாமல் ஆளுக்கு ஒரு மனமாக செயல்பட்டீங்கன்னா எதுவுமே முழுமையடையாது. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் தாத்தா மேலே அன்புள்ளவங்களாக இருந்திருந்தீங்கன்னா 3 பேருமே ஒரே மனமாக பழத்தை கொண்டு வந்திருப்பீங்க. சொன்ன வேலையை ஒரே மனமாக சேர்ந்து செஞ்சு என்னையே சந்தோஷப்படுத்த முடியாத நீங்கள் ஏசப்பாவை எப்படி சந்தோஷப்படுத்த போகிறீங்க? சாரிம்மா, இனிமே இப்படி நடந்துக்க மாட்டோமா. இனிமே எந்த வேலையும் ஒரே மனமாக சேர்ந்து செஞ்சு ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துவோம். நீங்களும் ஒரே மனமாக சேர்ந்து செஞ்சு ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துங்க. நன்றி.